எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம வேண்டான்னு வச்சுருந்த அந்த முட்டைக்கோஸை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மெஷின் கப்பில் ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் வந்து பாதி கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மெஷரிங் ஸ்பூனில் அரை ஸ்பூன் வந்து உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்து போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி கிண்டி கிளறி எடுத்துருங்க. கிளறிட்டு அதில் வந்து தண்ணி வந்து இந்த வந்து முட்டைக்கோஸ், இந்த முட்டைக்கோஸ் தான் வேண்டான்னு வச்சுருக்கோம். இப்போ கரண்டியை வச்சு நல்லா வந்து கிண்டி விட்ருங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க. இது விருந்தாரம் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நல்லா வந்து கிளறி எடுத்துகிட்டு இந்த வெட்டி வச்ச முட்டைக்கோஸை எடுத்து அந்த மாவில் வந்து இட்லி மாவு பதம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த மாவு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து பேனில் எண்ணெய் ஊற்றி கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு நல்லா சூடு ஏறி ஆவி வந்ததுக்கப்புறம் அதில் போடுங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகி நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் திரும்பி நல்லா ப்ரௌனிஷாக ஆகி நல்லா இதுவாக ஆயிரும். ஆனதுக்கப்புறம் திரும்பி எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. பெரியவங்க வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க சாப்பிடுங்க. அது எப்படி வந்து டேஸ்ட்டு வந்து மொறுன்னு இருந்தால் சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூடாகவும் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக மொறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நல்லா இருக்காது. அதனால் நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துருங்க. நல்லா வறுத்து எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது முட்டைக்கோஸுனால தான் செஞ்சதான்னு அவங்களுக்கே சந்தேகம் வர்ற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி சமைச்சு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து அனுப்புங்க. நன்றி.